ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? புருஷனுக்கு வழுக்க விழுந்தா நாங்க எப்பவுமே சந்தோஷப்படுவோம். ஏன் தெரியுமா? இந்த வடையை நீ எந்த காக்காவும் தூக்காதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஏங்க, நம்ம வீட்டுல சமைக்கிறது யாரு? நீதான். துணி துவைக்கிறது யாரு? நீதான். பாத்திரம் கழுவுறது யாரு? அதுவும் நீதான். வீடு கூட்டுறது? ஐயோ சாமி, எல்லா வேலையும் நீதான் செய்யற, அதுக்கு என்ன இப்ப? நான் இவ்வளவு வீட்டு வேலையும் செய்யறேன் இல்லங்க, எனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துருங்க. மாச சம்பளம் நான் உனக்கு தரேன். சந்தோஷங்க. ஆனா 2 கண்டிஷன். என்னது? கண்டிஷன் நம்பர் 1, ஏன்ட்டு நீ மாசம் மாசம் சம்பளம் வாங்குறதால உனக்கு தேவையான மேக்கப் பொருள், நகை, துணிமணி, போனுக்கு ரீசார்ஜ் எல்லாமே அந்த சம்பளத்தை தான் நீ பார்த்துக்கணும். கண்டிஷன் நம்பர் 2, உன்னுடைய சமையல் எனக்கு பிடிக்கலனாலோ வீட்டு வேலை செய்யறது சரியில்லைனாலோ உன்னை வேலையை விட்டு நிறுத்திட்டு அந்த இடத்துல வேலை ஒருத்தவங்க தூக்கி போட்டுருவேன். என்ன உதயா, பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் மாடு மேய்க்க போறேன். நானும் வரவா? நாங்க பண்ணி எல்லாம் மேய்க்கிறது இல்ல. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம். 9 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 3 பசங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை. உனக்கு 8 பசங்க, 8 குழந்தை. அப்போ அத மட்டும்தான் பண்ணிருக்கீங்க, வேற எதுவும் செய்யல போல. பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்கள ஆன வேடிக்கை பார்க்க வேண்டியது. அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் என் மேல உனக்கு சந்தேகப்படுறதே வேலையா போச்சா? நானும் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க என்னைய பாக்குறாங்களான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மணி எந்திரிச்சு போ, நான் சொல்றது கேளு. போ மணி, போ போ, பாட்டுல போப்பா, திரும்பி பாக்காத, போ போ, கூட்டிட்டு போப்பா. மணி போ. இவ்வளவுதான்மா, இதுதான் உனக்கு. அதனாலதான் சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட. எங்களுக்கு அங்கங்க தேர்னா 6 மாதத்துல ஒரு வேலை கிடைக்குது. 6 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு கடையில சேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன் சேலை கிடைக்க மாட்டேங்குது? புரட்டி புரட்டி செலக்ட் பண்றதுனால கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். ஏன் வீட்டுக்காரன் போட்டு போட்டு எடுத்துருக்கா? எங்க எதுக்குங்க சேலையை எடுக்க நாங்க லேட் பண்றோம்? கட்டிக்கிட்டதுதான் மேட்சா இல்ல, கட்டுற சேலையும் சட்டையும் மேட்சா இருக்கட்டும்னு லேட்டா செலக்ட் பண்றோம். ஏண்டி, நீங்க என்ன பெரிய மன்னர் பரம்பரைன்னு நினைப்பா? எதுக்கு இப்ப என் குடும்பத்தை பத்தி பேசுறீங்க? பாவமேனு கஷ்டப்பட்டு உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்தா அவனை பேக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு ஆஸ்தி இல்லையா, அந்தஸ்து இல்லையா, அழகு இல்லையா, எந்த விதத்துல அடி குறைஞ்சிட்டான்? அதுவா, அதை விடுங்க. ஏய், அவனை ரிஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லு. அவரை ரிஜெக்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. ஒரு காரணமா? என்னடி? பொண்ணு பார்க்க வந்ததுல ஒருத்தர் சொன்னாராம், மாப்பிள்ளையோட கேரக்டர் அப்படியே உங்க மாப்பிள்ளை மாதிரியேன்னு. அதனாலதான் எங்க அப்பா பயந்துகிட்டு வீட்டுக்கு ஒரு பேக்கு போதும் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சரி, அமெரிக்காவோட ஜனாதிபதி யாரு? தெரியாது. இது கூட தெரியல. முதல்ல உலகத்து மேல கவனத்தை செலுத்து. சரிடி, பக்கத்து ஒரு பரிமளா யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ புருஷன் மேல கவனத்தை செலுத்து. ஏன் குடிச்சு குடிச்சு காசை வேஸ்ட் பண்றீங்க? நீ மட்டும் பியூட்டி பார்லர் போய் பணத்தை வேஸ்ட் ஆக்கலாமா? நான் உங்க கண்ணுக்கு அழகா தெரியணும் தானே பியூட்டி பார்லர் போறேன். நான் மட்டும் என்ன, நீ என் கண்ணுக்கு அழகா தெரியணும் தானே குடிச்சிட்டே வர்றேன். லவ்வுக்கு எது தேவை? அழகு தேவையா, அறிவு தேவையா? லவ்வுக்கு அழகுதான் தேவை. ஏன்? அறிவு வந்து அவ எதுக்கு லவ் பண்றேன்?